கேரள வங்கியில் நகை மோசடியில் ஈடுபட்டு கைதான மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த மேலாளரை திருப்பூர் அழைத்து வந்து விசாரணை நடத்திய போலீசார் அங்கு தனியார் வங்கியில் அடகு வைக்கப்பட்ட 496 சவரன் நகைகளை மீட்டு உள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் 34 வயது மது ஜெயக்குமார். இவர் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கி கிளையில் மேலாளராக பணியாற்றினார். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த வங்கியில் மேலாளராக வேலை பார்த்து வந்த ஜெயக்குமார் கடந்த ஜூலை மாதம் எர்ணாகுளத்தில் உள்ள பாலரிவட்டம் கிளைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் அவர் இன்னும் அங்கு பொறுப்பேற்கவில்லை. இதற்கிடையே கோழிக்கோட்டில் உள்ள கிளைக்கு இர்ஷாத் என்பவர் மேலாளராக நியமிக்கப்பட்டார். இவர் அந்த கிளையில் அடக்கு வைக்கப்பட்டிருந்த நகைகளை மறுமதிப்பீடு செய்த போது கடந்த ஜூன் 13 முதல் ஜூலை 6ஆம் தேதி வரை அடக்கு வைக்கப்பட்டிருந்த 17 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளில் போலி நகைகள் இருப்பது தெரிய வந்தது. அவற்றின் மொத்த எடை 25 கிலோ என மதிப்பிடப்பட்டுள்ளது. உடனே மேலாளர் இர்ஷாத் இதுகுறித்து வடகரா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் கோழிக்கோடு கிளையில் ஏற்கனவே மேலாளராக இருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட மது ஜெயக்குமார் தலைமறைவாக இருந்து வந்ததால் அவர் மீது சந்தேகம் எழுந்தது. இதனால் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் மது ஜெயக்குமார் தெலுங்கானாவில் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் போலீசார் ஹைதராபாத் அருகே பதுங்கியிருந்த ஜெயக்குமாரை அதிரடியாக கைது செய்தனர். பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் திருப்பூரைச் சேர்ந்த தனது நண்பர் தனியார் வங்கி மேலாளர் கார்த்தி உதவியுடன் கையாடல் செய்ததாக வாக்குமூலம் அளித்தார். மேலும் கேரளாவில் அடகு வைக்கப்பட்டிருந்த நகைகளை கார்த்தி உதவியுடன் திருப்பூர் புஷ்பா சந்திப்பில் உள்ள தனியார் வங்கியில் 17 நபர்களின் பெயரில் வைத்து பணம் பெற்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கேரள போலீசார் அவரை திருப்பூர் அழைத்து வந்து தனியார் வங்கியில் அடகு வைக்கப்பட்டிருந்த 496 பவுன் நகையை பறிமுதல் செய்தனர். அது தொடர்பாக வங்கி மேலாளர் கார்த்திக்கிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் திருப்பூரில் உள்ள மற்றொரு வங்கியிலும் கணிசமான அளவுக்கு நகைகளை அடகு வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அவற்றை மீட்பதிலும் கேரள போலீசார் முனைப்பு காட்டி வருகின்றனர். இதனால் இன்று காலை முதல் திருப்பூரில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.